வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவாஜி முரசு. இப்போது நீங்கள் பார்த்த அந்த லோகோ பல கோடி ரசிகர்களின் இதய துடிப்பு. இந்த லோகோ திரையில் தோன்றும் போது தியேட்டர்களில் எழுந்து நின்று கைதட்டிய காலங்கள் உண்டு. ஆனால் இன்று அந்த சின்னம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றது. லோகோவின் பின்னணி ஒரு வரலாற்று பதிவு. 1956 சிவாஜி புரொடக்ஷன் தொடங்கப்பட்ட போது நடிகர் திலகம் அவர்கள் தனது தந்தை மற்றும் தாயார் மீது வைத்திருந்த அபாரமான பக்திக்கு அடையாளமாகத்தான் தனது தாயார் பூஜை செய்யும் காட்சியை லோகோவாக வைத்தார். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட தங்கள் நிறுவனத்தின் அடையாளத்தை 100 ஆண்டுகள் ஆனாலும் மாற்றாமல் வைத்திருக்கும். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவின் பொற்கால அடையாளத்தை நம் கைகளாலேயே அழித்து வருகிறோம். இன்று பல யூடியூப் சேனல்கள் 4K ரெஸ்டோரேஷன், HD ரீமாஸ்டர் என்று பெயரில் பழைய படங்களை வெளியிடுகிறார்கள். இதில் பெரும் வேடிக்கை என்னவென்றால், அவர்கள் படத்தின் வண்ணத்தை மாற்றுகிறார்கள், ஒளியை சீரமைக்கிறார்கள். ஆனால் படத்தின் ஆன்மாவான லோகோவை மட்டும் கத்தரித்து விடுகிறார்கள். எங்களுக்கு தேவையானது படத்தின் உள்ளே இருக்கும் காட்சி மட்டும்தான், லோகோ தேவையில்லை என்று அவர்கள் நினைத்தால் அது எவ்வளவு பெரிய நேர்மையற்ற செயல். இனி வருங்காலத்தில் அல்லது புதிதாக பார்ப்பவர்களுக்கு அந்த படத்தை தயாரித்தது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்பதே அவர்களுக்கு தெரியாமல் போகும். திரிசூலம், சந்திப்பு, அண்ணன் ஒரு கோவில், தங்கப்பதக்கம், ரத்தவாசம், ஆனந்தக்கண்ணீர் போன்ற காவியங்களை பார்க்கும்போது அந்த லோகோ வராத போது அந்த படமே ஏதோ ஒரு குறையுடன் இருப்பது போல தோன்றுகின்றது. ஏன் நீக்குகிறார்கள்? சில நேரங்களில் வருமானத்துக்காக அல்லது விளம்பரங்களை சேர்ப்பதற்காக இவர்கள் லோகோவை நீக்கலாம். ஆனால் கலை ரீதியாக இது ஒரு கலாச்சார சீரழிவு. இதற்கு யார் பொறுப்பு? படத்தின் உரிமையாளர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு படத்தை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் போது படத்தின் ஒரிஜினல் பிரிண்ட் எப்படி இருந்ததோ அதே அம்சங்களுடன் வெளியிடுவதுதான் முறையான மறுசீரமைப்பு. அந்த லோகோவை நீக்கிவிட்டு ஒரு படத்தை வெளியிடும் போது உண்மையில் அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையையே அவர்கள் மறைக்கிறார்கள். இது ஒரு சட்ட ரீதியாக மட்டுமல்ல, தார்மீக ரீதியாகவும் தவறானது. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை நான் உங்களிடம் பகிர வேண்டும். இன்று பழைய படங்களை உரிமம் பெற்று யூடியூபில் பதிவிடும் நிறுவனங்கள் தங்களின் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தைப் போலவே படத்தின் தொடக்கத்தில் தங்களின் சொந்த லோகோவை மிக பிரம்மாண்டமாக சேர்த்து விடுகிறார்கள். சிவாஜி புரொடக்ஷன்ஸின் அந்த பாரம்பரியமான லோகோவை நீக்கிவிட்டு இவர்கள் ஏன் தங்களுடைய லோகோவை வைக்கிறார்கள்? அந்த படத்தை உருவாக்கியது சிவாஜி புரொடக்ஷன்ஸ். வியர்வையை சிந்தியது நடிகர் திலகம் மற்றும் அவருடைய குழுவினர். ஆனால் இன்று அந்த படத்தை தங்கள் சேனலில் பதிவிடும் இவர்கள் அந்த படத்தின் உரிமையாளர்கள் நாம் தான் என்பது போல தங்களுடைய பெயரை முன்னிறுத்துகிறார்கள். இவர்கள் அந்த லோகோவை நீக்கிவிட்டு தங்களுடைய சேனல் லோகோவை வைக்கும் போது அந்த பெருமை முழுவதும் அந்த தற்காலிக நிறுவனத்துக்கே செல்கின்றது. அந்த உன்னதமான கலைப்படைப்பை உருவாக்கியவர்களுக்கான கௌரவத்தை இவர்கள் திருடுகிறார்கள். இவர்களின் நோக்கம் அந்த படைப்பை மதிப்பதே அல்ல, தங்களின் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை உயர்த்துவதும் அந்த படத்தின் மீது தங்களின் முத்திரையை குத்துவதும் தான். இந்த பதிப்பு உரிமையை நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கலாம். ஆனால் ஏன் அந்த லோகோவை நீக்கி வெளியிடுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. எம்முடைய அடுத்த கேள்வி இதுதான். அந்த படத்தின் உரிமத்தை நீங்கள் பெற்றதாலேயே அந்த படத்தின் வரலாற்றையே மாற்றும் உரிமை உங்களுக்கு வந்துவிட்டதா? எங்களின் இதயங்களில் பதிந்த அந்த லோகோவை நீக்கிவிட்டு உங்கள் வணிக அடையாளத்தை வைப்பது ஒரு கோயிலின் மூலவரை அகற்றிவிட்டு உங்கள் பெயரை அங்கே செதுக்குவதற்கு சமம். இது ஒரு நேர்மையற்றது. ஒரு நிறுவனத்தின் அடையாளத்தை அழித்துவிட்டு உங்கள் வணிக அடையாளத்தை பதிப்பது கௌரவம் அல்ல, அது ஒரு கலை திருட்டு. அந்த படத்தை நீங்கள் விநியோகம் செய்யலாம், ஆனால் அந்த படத்தின் வரலாற்றை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. திரையில் தெரிவது அந்த சேனலின் பெயராக இருக்கக்கூடாது. அந்த படத்தை உருவாக்கிய சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்ற வரலாற்று சின்னமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் எந்த யூடியூப் சேனலின் லோகோ இல்லாத படத்தை கண்டாலும் உடனே அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த படத்தின் அசல் லோகோ எங்கே? வரலாற்றை சிதைக்காதீர்கள். வரலாறு என்பது நாம் காணும் காட்சிகள் மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையில் நாம் உணரும் உணர்வுகளும் தான். அந்த லோகோவை நாம் இழந்துவிடக் கூடாது. இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட வெளியீட்டாளர்கள் பார்க்கும் வரை இதை பகிருங்கள். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் லோகோவில் வரும் அந்த பின்னணி இசை, அந்த பாரம்பரியமான இசை படத்தை பார்க்க போகிறோம் என்ற ஒருவித பதற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ரசிகனுக்குள் உருவாக்கும். இது வெறும் காட்சி மட்டுமல்ல, அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் பல தலைமுறைகளின் சினிமா ஆரம்பம். இப்போது ரீமாஸ்டர் செய்யும் போது அந்த ஒளியை மாற்றி விடுகிறார்கள் அல்லது வெட்டி விடுகிறார்கள். இது ஒரு ரசிகனின் படம் பார்க்கும் ஆயத்த நிலையை சிதைப்பதாகும்.
இது கிராபிக்ஸ் அல்ல, ஒரு நிஜம். அது ஒரு காலத்தின் சாட்சி. இன்றைய லோகோக்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் உருவாக்கப்படுபவை. ஆனால் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் லோகோ என்பது ஒரு நிஜமான காட்சி. அது அந்த நிறுவனத்தின் நேர்மையை காட்டுகின்றது. எங்கள் தயாரிப்பில் வரும் படங்கள் உண்மையானவை, நேர்மையானவை என்ற செய்தியை அது சுமந்து நின்றது. அந்த லோகோவை நீக்குவது என்பது அந்த படம் எப்போது எடுக்கப்பட்டது, எந்த காலத்தை சேர்ந்தது என்பதை உலகுக்கு சொல்லும் ஒரு கால முத்திரை. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வெறும் பெயர் அல்ல, அது ஒரு குலதெய்வ வழிபாடு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவில் சாதித்தாலும் தன்னுடைய வேர்களை மறக்காதவர்கள். தாயார் பூஜை செய்வது என்பது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமான மாத்ரு தேவோ பவ, தாயே தெய்வம் என்பதை குறிக்கின்றது. ஒரு கலைஞர் தன்னுடைய தொழிலை தொடங்கும் போது அதை இறை வழிபாடாகத்தான் தொடங்க வேண்டும் என்பதன் குறியீடு அது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளரலாம், ஆனால் ஒரு கலைஞரின் மனசாட்சியையும் அறத்தையும் காட்டும் அந்த சின்னத்தை நீக்குவது கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் செய்யும் துரோகம். இது கலாச்சார கொள்ளையாகும். பழைய 4:3 விகிதத்தில் இருந்த படங்களை இன்றுள்ள வைடு ஸ்கிரீன் 16:9 டிவிகளுக்காக திரையை பெரிதாக்கி படத்தை கத்தரிக்கிறார்கள். லோகோவை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் படத்தின் ஓரங்களில் இருக்கும் பல முக்கியமான காட்சிகளையும் இவர்கள் வெட்டிவிடுகிறார்கள். அதாவது படத்தின் ஒரு பகுதியை நீக்குவதுதான் இவர்களுடைய மறுசீரமைப்பு. மறுசீரமைப்பு என்பது அழிப்பது அல்ல, மெருகேற்றுவது என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பழைய படங்களை மெருகேற்றுகிறோம் என்று சொல்லி அதன் வரலாற்றை வெட்டி எறிவது ஒரு பழங்காலத்து ஓவியத்தை நவீன பெயிண்ட் அடிக்கிறோம் என்று சொல்லி அதன் அசல் தன்மையை அழிப்பதற்கு சமம். அந்த லோகோவில் தெரிந்த அந்த தாயின் முகம் நடிகர் திலகத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு சிவாஜி ரசிகனுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? சிவாஜி புரொடக்ஷன்ஸ் லோகோவை மீட்டெடுப்போம் என்று சம்பந்தப்பட்ட சேனல்களின் கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்டோர் தி லெகசி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்ற ஹேஷ்டேக்கை பதிவிடுங்கள். ஒரு மாபெரும் கலைஞனின் அடையாளத்தை பணத்திற்காகவோ சோம்பேறித்தனத்துக்காகவோ சிதைப்பது அந்த சிற்பியை அவமதிப்பதற்கு சமமான ஒன்று. நேயர்களே, இந்த பதிவை பற்றிய கமெண்ட்டுகளை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.